பிட்டிங் நடக்கிறது, சூதாட்டம் நடைபெறுகிறது. இந்த சூதாட்ட கும்பல் பரப்புகிற வதந்தி தான் இது. தேர்தலுக்கு முன்பு திமுகவை முன்வைத்து சூதாட்டத்தை நடத்தினார்கள். அகில உலக அளவில் இது நடைபெறுகிறது. இப்போது தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பின்பு விஜயை முன்வைத்து இந்த சூதாட்ட காய்களை நகர்த்துகிறார்கள். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவர்கள் ஏமாந்து போவார்கள். முன்னாள் டிஜிபிங்கிறதுனால அவர் சொல்றது சரியாயிருமா? ஆமாம், பிட்டிங் தான் இது. இது 100% பிட்டிங். இந்த சூதாட்ட நடவடிக்கைகளுக்கான ஒரு மீடியா ஹைப் இது, அவ்வளவுதான். நீங்கள் நாளைக்கு தேர்தல் முடிவு வரப்போகிறது, பாருங்கள். அதனால் என்ன, என்னுடைய யூகம் இல்லை அந்த மாதிரி இல்லை. களத்தில் நான் நேரடியாக 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பிரச்சாரம் செய்திருக்கிறேன். எங்கள் தொகுதி 8 தொகுதினா தோழமை கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கும் நான் பிரச்சாரம் செய்திருக்கிறேன். நேரடியாக பார்த்த வகையில் ஒவ்வொரு தேர்தலிலும் மக்கள் எப்படி எதிர்வினை ஆற்றுவார்கள் என்பது தெரியும். நேரடியாக களத்தில் கண்ட அனுபவத்தில் இருந்து நான் சொல்லுகிறேன். திமுக கூட்டணி வெற்றி பெறும். திமுக தனித்தே ஆட்சி அமைக்கும். திமுக மாணவர்கள் செயலாளர் வீரமணி ஜெயக்குமார் வந்து தற்கொலைகள் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியானா இப்போ தற்கொலைகள் அதிகமாயிட்டாங்கன்னா திமுகவிற்கு ஓட்டு போட்டவர்கள், திமுக கூட்டணி ஓட்டு போட்டவர்களும் அறிவாளர்களும் விஜய்க்கு போட்டவர்கள் தற்கொலையாகவும் ஒரு கட்டமைக்க நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நீங்க ஒரு சமூக ரீதியாக எல்லாம் பேசிட்டீங்க. இளைஞர்கள் தற்கொலை சொல்றது எந்த காலத்தில் வரவேற்பா இருக்கும்? அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. மக்களை நாம் எப்போதும் கொச்சைப்படுத்தக்கூடாது. நமக்கு வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் அவர்கள் நம்முடைய மக்கள், வாக்காளர்கள். அவர்களை உரிய முறையில் மதிக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அதாவது நான் விடுதலை சிறுத்தையில் அப்படி எங்கேயும் பேசினதில்லை. அந்த சொல்லாடலை நாங்கள் கையாண்டதில்லை. இல்லை, அது வந்து சோஷியல் மீடியா ரொம்ப உயர்த்தி பிடிக்கிறாங்க, அவ்வளோதான். இது வந்து ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஒரு புதிய கட்சி தோன்றும் போது அல்லது நடிகர்கள் கட்சிக்கு வருகிற போது அவர்களுக்கு பின்னால் பெரும் திரள் கூடுவது வழக்கமான ஒன்றுதான். விஜயகாந்த் அவர்கள் வந்தபோது இப்படி சோஷியல் மீடியா கிடையாது. அதற்கு முன்பு பலர் இதுபோல கட்சி தொடங்கிய காலத்தில் அண்ணன் வைகோ அவர்களோ அல்லது அதற்கு முன்பு திரு ராமதாஸ் அவர்களோ திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்று அரசியல் என்று சொன்ன காலத்தில் சோஷியல் மீடியா கிடையாது. இப்போ சோஷியல் மீடியா அதை ரொம்ப உயர்த்தி பிடிக்கிறார்கள். எப்போதுமே திமுக அதிமுகவுக்கு எதிரான சக்திகள் திமுகவுக்கு மாற்று சக்தி என்று உயர்த்தி பிடிக்கிற அரசியலைத்தான் இப்போதும் உயர்த்தி பிடிக்கிறார்கள்.